வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க இருக்கக்கூடிய காரியம் சங்கீதம் 2 இதில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுதி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழுதி நிற்கிறாங்க, அதிகாரிகளும் ஏகமாய் ஆலோசனை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு அநேக இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு காலையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே சபைக்குள்ளாக இருந்து கொண்டே சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, பிரசங்கத்திற்கு விரோதமாக, போதகத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை அவர்களை கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணின ஒரு ஊழியக்காரர் நம்மளுடைய பார்வையில் ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவர் அவருடைய பிரதிநிதி, தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு ஊழியக்காரன். அவருக்கு விரோதமாக எழும்புவதும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவதும் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகையினால்தான் தாவீது எல்லாவற்றையும் உணர்ந்து என்று சொல்லுகிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரை உங்களுக்கு விரோதமாய் செயல்படாத ஒரு செயல்பாட்டை என்னுடைய வாழ்க்கையில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்போ ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்கிற ஆண்டவர், பூமியின் எல்லைகளை சுதந்திரமாக கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை சுதந்திரமாக கொடுக்க மாட்டாரா, நல்ல நிலைகளை பரிசுத்தத்தை சுதந்திரமாக கொடுக்க மாட்டாரா. அதனால தான் நீங்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுதும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தாவீதின் சங்கீதமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தாவீதின் வாக்கினாலே இதை குறைத்தீரே என்று இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது தாவீதுகிட்ட இருந்த ஒரு நல்ல குணத்தை சொல்லி மீண்டுமாக நம்ம இந்த சங்கீதத்துக்குள்ளாக கடந்து போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு தவறும் செய்யலை. ஜனங்கள் செய்த ஒரு தவறு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்னார்கள். இது நிமித்தம் சவுல் தாவீது மீது காய்மகரமாக, ஒரு பொறாமையாக, ஒரு கொலை பாதகனாக, ஒரு கொலை வெறியுள்ள ஒரு மனுஷனாக மாறுகிறார். அப்படி கொலை வெறியுள்ள ஒரு மனுஷன் தாவீது எங்கு போனாலும் தாவீதை துரத்துகிறார். கொலை செய்ய ஏதுவான ஒரு காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, சவுலை கொள்ளுவதற்கு தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மலஜலாதிக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல சவுலை கொள்வதற்கு தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தாவீது கூட இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுகிறாங்க, தாவீது சவுலை கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்காம கொன்றலாம் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நம்ம இருந்தால் கண்டிப்பாக சவுலை கொண்டிருப்பான். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கையை என்னுடைய ஆண்டவன் மேல் நான் போட மாட்டேன், ஏனென்றால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஆகையினால கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே மாம்சமும் சாகலை, இச்சையும் சாகலை. அப்புறம் எப்படி நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும்? ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் நாம் யாரை குறித்தும் எதையும் விமர்சனம் பண்ணாமல் நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்களை, நம்மளுடைய நல்ல பிரசன்டேஷனை, நம்மளுடைய நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியை கொண்டு வரணும் என்பதுதான் இந்நாளிலும் கூட கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பாக கேட்பதை தருவார் கர்த்தர், அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுகிற என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல நம்ம கேட்க வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சிறு பிரச்சனை அல்லது பண நெருக்கடினா உடனே நம்ம என்ன பண்றோம்னா, உறவுகளிடமோ மனிதர்களிடமோ நண்பர்களிடமோ தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு உதவி கேட்கிறோம். அங்கே எல்லாம் முட்டி மோதி உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் கடைசியாக கர்த்தருடைய சமூகத்தில் கத்தி கதறி கண்ணீரோடு ஆர்ப்பாட்டமிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இதிலிருந்து என்னை விடுதலை ஆகுங்கன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, தம்மை புரிந்து கொள்ள யாவருக்கும் நான் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம இதெல்லாம் உணராத ஜனங்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு, என்னை கேளுமன்றார். எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் கேட்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நம்ம லோன் கேட்க போகிறோம், உடனே அங்கே லோன்
கிடைச்சிடாது. நம்மளுடைய சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க, ஐடி ப்ரூஃப் பார்ப்பாங்க, எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க, நம்மளுடைய வேலை, சேலரி சர்டிஃபிகேட், இப்படி எல்லாமே அவங்களுடைய ப்ராசஸுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லோனே சேங்ஷன் பண்ணுவாங்க. அப்படி போல் ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முறையை கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறார். என்னன்னா, நீங்கள் ஜெபத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனை நீ ஜெபத்திலே எவைகளை கேட்பியா அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினால நீ எவைகள் எப்படி நீங்கள் கேட்டீங்கனால நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, ஆனால் நீங்கள் அது என்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதனால கர்த்தரிடத்துல நம்ம கேட்கிற பிள்ளைகளாய் மாறணும். என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு உதாரணம் சொல்லி சங்கீதத்திலிருந்து நாம் கடந்து போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கிறார். அவன் பேர் பர்த்திமேயு. இந்த காரியம் எல்லாருமே நம்ம வாசிச்சிருப்போம். ஆனாலும் கூட அந்த பர்த்திமேயு என்கிற கண் பார்வையற்ற ஒரு குருடன் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனை தாண்டி எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் எல்லாரிடத்திலும் அவன் கேட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு கேட்டிருப்பாரு, இல்லைன்னா பணம் கேட்டிருப்பாரு. இன்னைக்கு காசுக்கு பணத்துக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல, எல்லாமே பொதுவாகி போச்சு. பணம் கேட்டிருப்பாரு, இல்லைன்னா காசு கேட்டிருப்பாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகும் பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறார். இயேசு அவங்ககிட்ட போய் கேட்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கண் பார்வை வேணும். அப்போ அந்த கண் பார்வை இல்லாத ஒரு குருடனுக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கிட்ட எது கேட்டா எது கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவு அவன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கண் இருந்தும் குருடர்களாக, காது இருந்தும் செவிடர்களாக கிறிஸ்தவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்ற பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை கேளும் அப்பொழுதும் உங்களுக்கு ஜாதிகளை சுதந்திரமாக எல்லாவற்றையுமே சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீ கால் வைக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்மளால போய் ஒரு வீட்டில் உள்ள புகுந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை நிலைகள் சரியில்லாத ஒரு நிலை தான். அதனாலதான் இங்கே கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. அப்ப இங்க வழி என்று சொல்லுகிறது நம்ம நடந்து போகிற வழி மட்டுமல்ல, நம் வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியதையும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அவரை அண்டிக் கொள்ளணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவரைத்தான் தேடி போகணும், அவரைத்தான் அண்டிக் கொள்ளணும். நம்மளுடைய தொடக்கமும் முடிவும் அவர் தான், நம்மளுடைய ஆதியும் அந்தமும் அவர் தான் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம கடந்து போகணும். இதைத்தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அதே காரியத்தை இங்கேயும் பார்க்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆகையினால் அவருடைய வருகை தாமதமானாலும் சரி சமீபமானாலும் சரி எப்படியாக இருந்தாலும் அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளே பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதங்களை தந்த நல்ல ஆண்டவருக்கும் பேச பாஸ்டருக்கு நன்றிகளை சொல்லி சங்கீதங்கள்